இங்க ஆபீஸ் ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு டேபிள் மேல இருக்கிற போட்டோஸ தட்டி விட்டுடுறா. இப்ப அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறப்ப அதுல விசித்திரமா இருக்கிறத நோட் பண்றா. போர்டுல ஒரு பொண்ணோட போட்டோக்கு கீழே சஸ்பெக்ட்னு இருக்கு. அதை அடிச்சிட்டு விக்டிம்னு எழுதுறா. அடுத்த நாள் இதை பார்த்த ஆபீசரோ யார் இதை மாத்துனதுன்னு சொல்லி எல்லார் மேலையும் கோவப்படுறாரு. சிசிடிவியை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு தான் பண்ணதுன்னு தெரிய வருது. அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டதுக்கு அந்த பொண்ணு இந்த போட்டோஸை பாக்குறப்ப இந்த பொண்ணு இந்த வீட்டை ரொம்பவே பர்ஃபெக்டா வச்சிருப்பாங்கன்னு தெரியுது. அப்படிப்பட்ட இவங்க கட்டையில இருக்க ஒரு ரோப்பை எப்படி விட்டுருப்பாங்க, அந்த ரோப்பை வச்சு சேர்ல யாரையோ கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. அந்த சேர்ல முடிவெட்டி இருக்கு. அதோட இறந்து போனவரோட கையில எங்கேயுமே கட்டி போட்டு வச்சதுக்கான அடையாளம் இல்ல. மூணாவதா ஒருத்தன் வந்து கொலை பண்ணிருக்கா. அவன் தான் இவங்களை கட்டி போட்டு வச்சிருக்கான்னு சொல்றா. போலீஸ் அந்த வீட்டோட சிசிடிவியை செக் பண்றப்ப இறந்து போனவரோட பிஏ அந்த டைமுக்கு அங்க வந்தது தெரிய வருது. அதனால அவரை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்த இந்த பொண்ணு இது நேத்தே வீடியோ கிடையாது, பழைய வீடியோன்னு சொல்றா. எப்படின்னு கேட்டா அந்த வீடியோல காத்தடிக்கிற டைரக்ஷனை வச்சுதான் சொல்றேன், இந்த மாசத்துல இந்த மாதிரி காத்தடிக்காதுன்னு சொல்றா. காத்தோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டா பின்னாடி இருக்க சர்ச்சை பாருங்க, அமெரிக்கால இருக்க எல்லா சர்ச்சும் ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றா. இறந்து போனவனோட பார்ட்னரை போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அதை நிரூபிக்க அவங்களுக்கு ஆதாரம் தேவைப்படுது. அதனால அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அந்த வீட்டுல போய் பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஒரே ஒரு செடி மட்டும் வதங்கி போயிருக்கு. கொலை நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி காணாம போனவ தன்னோட பொண்ணுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருப்பா. அந்த போட்டோல இந்த செடி ஃப்ரெஷ்ஷா இருந்திருக்கும். அதுக்குள்ள இது வதங்கி போக வாய்ப்பு இல்லைன்னு இவங்க நினைக்கிறப்பதான் இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த கொலைகாரன் அவனை கொலை பண்ணிட்டு இந்த வீட்டுல இருக்க ஆதாரத்தை அளிக்கிறதுக்காக இந்த வீட்டோட டெம்பரேச்சரை அதிகம் பண்ணிருக்கான். அதனாலதான் அந்த செடி வாடி போயிருக்கணும்னு இவ சொல்றா. அதோட அங்க இருக்கிற போட்டோ பார்த்துட்டு அந்த பொண்ணை எங்க ஒளிச்சு வச்சிருப்பான்னு அந்த போட்டோ பார்த்து கண்டுபிடிக்கிறா. இப்ப போலீஸ் அங்க போய் அவளை காப்பாத்திடுறாங்க. இந்த கேஸையும் இவ சால்வ் பண்ணிடுறா. அவங்க மூலமா இந்த பார்ட்னர் தான் கொலை பண்ணான்னு இவங்க நிரூபிச்சிடுறாங்க.